ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்மி நோட் 8 குளோபலுக்கு நேற்று அகைன் MIUI 12ஓட அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போக்கோ C3 ரெட்மி 9 இந்தியா இந்த டிவைஸுக்கும் நேற்று அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 8 குளோபலுக்கு MIUI 12ஓட அப்டேட் வந்து பார்ஷியலாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 8 குளோபல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் ட்ராக்கர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எம்ஐ கம்யூனிட்டியோட அஃபீஷியல் அப்டேட் ட்ராக்கரில் ரெட்மி நோட் 8 குளோபலுக்கு பார்ஷியலாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் ரிலீஸ், அதாவது ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் டிவைஸ்க்கு அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெட்மி நோட் 8 குளோபல் யூசர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இன்னும் MIUI 12 அப்டேட் வந்து வரலன்னு. அப்டேட் வந்து பேட்சாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஒரு 3 to 7 டேஸில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்கள் டிவைஸ்க்கு அப்டேட் ரிசீவ் ஆயிரும். அப்டேட் வந்த உடனே மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த அப்டேட்டை மேனுவலாக பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அப்டேட்டை வந்து OTA மெத்தட் மூலமாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த அப்டேட்டில் Android 10 + MIUI 12 ரெண்டு அப்டேட்டும் சேர்ந்து வரதுனால நீங்கள் OTA மெத்தட் மூலமாக பண்ண முடியாது. ரெக்கவரி மெத்தட் மூலமாக மொபைலை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு MIUI 12 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு PC வேணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட பூட் லோடரை அன்லாக் பண்ணிவிட்டு MI ஃப்ளாஷ் டூல் ஆர் TWRP மெத்தடில் உங்கள் மொபைலுக்கு MIUI 12 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். தப்பாக பண்ணால் மொபைலே பிரிக் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்புறம் இதில் சம் ரிஸ்க்கும் இருக்குது. வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகாது. யூசர் டேட்டாவை வந்து பேக்கப் எடுக்கணும். அதே மாதிரி Android 10 வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி MI கம்யூனிட்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்ததுக்கப்புறமா அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் ரெட்மி நோட் 8 குளோபல் அப்டேட்டில் வந்து MIUI 12 இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெட்மி நோட் 8ன்னு இல்லை, ஒரு சில டிவைசஸில் ஃபஸ்ட்டு MIUI 12ஓட அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் MIUI 12 இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மிஸ் ஆகும். அதை வந்து அடுத்து வர அப்டேட்டில் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு Android 10ஓட கெஸ்டர்ஸ் வந்து கொடுக்கல, அடுத்து வர சிஸ்டம் லான்ச்சர் அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வர அப்டேட்ஸில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து ரெட்மி நோட் 8 இந்தியன் யூசர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு வந்து அப்டேட் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அப்டேட் எப்போ வேணாலும் வரும். அப்டேட்டரை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்டேட் வந்த உடனே நான் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் நேற்று ரெட்மி 9 இந்தியா மொபைலுக்கு MIUI வெர்ஷன் 12.0.3.0ங்கிற அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி 9 இந்தியா யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் அதே மாதிரி நேற்று போக்கோ C3 இந்தியா மொபைலுக்கும் MIUI வெர்ஷன் 12.0.3.0ங்கிற அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு போக்கோ C3 யூஸராக இருந்தீங்கனாலும் உங்கள் அப்டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு மொபைலுக்குமே அப்டேட் வந்து பார்ஷியலாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு மொபைலுக்கும் ஆன OTA லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி OTA அப்டேட் மேனுவலாக பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.